வணக்கம். அன்பு பாகம் 7. அன்பு அன்றும் இன்றும். அன்பு மனிதர்களிடையே மட்டுமன்றி விலங்குகள் பறவைகளிடையேயும் காணப்படுகின்றது. விலங்குகள் பறவைகளிடையே காணப்படுகின்ற அன்பு அன்று தொட்டு இன்று வரை ஒரே தன்மையில் பேணப்படுகிறது. ஆனால் மனிதர்களிடையே காணப்படுகின்ற அன்பு காலத்துக்கு காலம் குறைவடைந்து செல்வதனை அவதானிக்கலாம். ஒரு பறவை தன் குஞ்சுக்கு இரை தேடுவதற்காக பல மைல்களுக்கு அப்பால் சென்று இரை எடுத்து கொண்டு வந்து அந்த குஞ்சுக்கு ஊட்டுகின்றது. ஒரு பசு தன் கன்றின் அழுகை குரல் கேட்டு அதற்கு பால் ஊட்டுவதற்காக ஓடி வருகின்றது. ஒரு சிங்கம் தனது குட்டிகளை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக மறைவிடங்களில் ஒளித்து வைக்கின்றது. ஒரு கோழி தன் குஞ்சுகளை பருந்திடமிருந்து காப்பாற்றுவதற்காக போராடுகின்றது. இவ்வாறாக இந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் தங்கள் குஞ்சுகள் மீதும் குட்டிகள் மீதும் கொண்ட அன்பின் காரணமாக அவற்றை பாதுகாப்பதற்காக போராடுகின்றன, அவற்றின் மீது பாசம் செலுத்துகின்றன. ஆனால் மனிதர்களிடையே இந்நிலைமை தற்பொழுது குறைவடைந்து செல்கின்றது. நவீனமயமாகும் உலகம், அதற்கு ஏற்றாற்போல் வாழ வேண்டிய மனிதனின் வாழ்க்கை முறை என்பன இதற்கு காரணமாக அமைகின்றன. குடும்ப பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகி இருக்கின்றது. இதன் காரணமாக ஒரு தாய் வேலைக்கு செல்கின்றார். பாலூட்டி, தாலாட்டி, உணவூட்டி, சீராட்டி வளர்த்த அந்த தாய் வேலைக்கு செல்கின்ற காரணத்தினால் அவ்வேலைகளை அவ்வீட்டில் உள்ள உறவினர்களோ அல்லது பணிப்பெண்ணோ செய்கின்றார். வேலை விட்டு வந்தும் தாய் வேலைப்பாடு காரணமாகவும் களைப்பு காரணமாகவும் பிள்ளைகள் மீது போதிய அளவு பாசத்தினை காட்ட முடிவதில்லை. இதனால் தாய் பிள்ளை பாசமானது அன்றைய காலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இன்றைய காலத்தில் குறைவடைந்து இருக்கின்றது. தந்தையும் சில இடங்களில் வாரத்துக்கோ மாதத்துக்கோ ஏன் வருடத்துக்கு கூட ஒரு முறை வந்து செல்கின்ற நிலைதான் காணப்படுகின்றது. இதனால் தந்தை பிள்ளைக்கிடையிலான பாச இடைவெளியும் நீண்டதாக காணப்படுகின்றது. சகோதர பாசத்தை பொறுத்தவரை அன்றைய காலத்தில் சகோதரர்கள் பாடசாலை விட்டு வந்து ஒன்றாக இருந்து உணவு அருந்துவது, தேநீர் அருந்துவது, ஒன்றாக விளையாடுவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலையில் அவர்களுடைய கல்வி சுமை காரணமாக மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதனாலும் இணைப்பாட வேலைகளில் ஈடுபடுவதனாலும் தங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தில் உணவருந்தி தேநீர் குடித்து செல்கின்றார்கள். விளையாடுவதும் குறைவு. இதனால் சகோதர பாசமும் இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அன்று தாத்தா பாட்டிமார் தங்களுடைய பொழுதுபோக்கு பேர குழந்தைகளுடனே சென்று கழிந்தது. ஆனால் இன்று அவர்களையும் இந்த தொலைக்காட்சி, ஸ்மார்ட் போன் என்பன அடிமைப்படுத்தி விட்டன. பொதுவாக தொலைக்காட்சி நாடகங்களில் வருகின்ற சின்னத்திரை நடிகர்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பும் மரியாதையும் வீடுகளுக்கு வரும் உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுப்பதில்லை. இதனால் உறவினர்களிடையேயான அன்பு பாசம் நாளுக்கு நாள் குறைவடைந்து வருகின்றது. மங்கையர் மங்கள நீராட்டு விழா, குடிபுகுதல் நிகழ்வு, திருமண நிகழ்வு போன்றவற்றில் அன்றைய காலங்களில் அவர்களுடைய உறவினர்கள் வருபவர்களை அன்பாக வரவேற்பார்கள். ஆனால் இன்று இந்த வரவேற்பினையும் பொம்மைகள் செய்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. எனவே குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, உறவினர்கள் மட்டிலும் சரி, பெற்றோர்கள் மட்டிலும் சரி, அன்பின் நிலை இன்று என்று பார்க்கின்ற பொழுது குறைவடைந்து செல்கின்றது. இந்நிலை மாற்றமடைய வேண்டும். அன்பு எல்லோரிடத்திலும்
அதிகரிக்கின்ற பொழுதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தினை உருவாக்கி அதில் நம் வாழ்க்கையினை நல்லபடியாக அமைத்துக் கொள்ள முடியும். நன்றி.